உங்க ஜெபத்திற்கு உடனே பதில் வரணுமா? இந்த தாவீதின் திறவுகோலை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்க ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் வரும். அது மட்டும் இல்ல, உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒருபோதும் நோய் என்று மறுக்கவே முடியாது. இந்த வீடியோவில் தாவீதின் திறவுகோல் என்றால் என்ன, அது எப்படி பயன்படுத்தணும், அந்த 2 விஷயத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தால், அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். முதலில் இந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவிடம் வந்து வேண்டிக் கொண்ட பொழுது இயேசு அவளுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லவும் இல்லை. சீஷர்கள் வந்து உதவி செய்யும்படியாக ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்ட பொழுது கூட அவர் முடியாது என்று மறுத்து விடுகிறார். முடியாது என்கிற பதிலை கேட்ட பின்பும் அந்த ஸ்திரீ இயேசுவிடம் வந்து கெஞ்சுகிறாள். அப்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக இயேசு அவளை பார்த்து, நீ ஒரு நாய், உன் பிள்ளைகள் ஒரு நாய்க்குட்டி, அதற்கெல்லாம் நான் சுகம் தர முடியாது என்கிற விதமாக பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்கிற ஒரு கடினமான பதிலை கொடுக்கிறார். 3 முறை ஆண்டவர் முடியாது என்று சொன்ன பிறகு கூட இந்த கானானிய ஸ்திரீ தன் மகளுக்கு தேவையான சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அது அவளால் எப்படி முடிந்தது? அதற்கு காரணம், அவள் தாவீதின் திறவுகோலை பயன்படுத்தினாள். அந்த தாவீதின் திறவுகோல் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஓ, அது தாழ்மைதானே என்று நினைக்கிறீர்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்படியானால் அந்த திறவுகோல் நிச்சயமாக விசுவாசமாகத்தான் இருக்கும் என்று நீங்கள் சொல்வீர்கள். இல்லை, அதுவும் இல்லை. அப்படியானால் அந்த திறவுகோல் என்ன? அந்த திறவுகோல் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை. எந்த வார்த்தை? நாய்க்குட்டி என்று சொன்னாரே அந்த வார்த்தை தான். என்னது? நாய்க்குட்டி என்று கடினமாய் பேசின அந்த வார்த்தை தான் இங்கு திறவுகோலா? இந்த வார்த்தை எப்படி தாவீதின் திறவுகோலாக அவள் பயன்படுத்தினாள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? அப்படியானால் இந்த வீடியோவின் கீழ் காணப்படுகிற லிங்கை பயன்படுத்தி முழு வீடியோவை நீங்கள் பாருங்கள். என்னுடைய கமெண்ட்ஸ் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கிறது, அதை பயன்படுத்தியும் நீங்கள் முழு வீடியோவை பார்க்க முடியும். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.